ஆனால் நீங்கள் ஒன்றும் மறந்துடாதீங்க, நீங்கள் தான் சபிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு சாபத்தை யார் கொண்டு வந்தான்னா நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. அதனால தான் வேதம் பழைய புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, யாரையும் சபிக்காதீங்க, சாப வார்த்தை யார் மேலே சொல்லாதீங்க. உங்க சத்துரு மேல கூட சாப வார்த்தை சொல்லாதீங்க. ஒருவேளை அவனுக்கு அது பாத்திரமான் இல்லாட்டா அது உன் மேல வந்துடும். உன் சத்துருவை கூட சபிக்காத அப்படின்னு கிறிஸ்தவன் நமக்கு ஏன் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க சத்துரு மேல நீங்க சாபத்தை சொல்லி அவன் ஆண்டவனை பார்த்து கத்தி கதறி மன்னிப்பு கேட்டு அந்த சாபம் அவனுக்கு போகலைன்னா அது ரிட்டர்ன் உனக்கு வந்துடும், உன் தலைமையில வந்து விடிஞ்சிடும். விசுவாசிகள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு நிறைய பேர் தங்களுடைய சாபங்களை ஏன் அனுபவிக்கிறாங்கன்னா, எத்தனை ஜபத்தினாலும் அது நிவர்த்தி ஆக மாட்டேங்குது, என்ன அழுதாலும் நிவர்த்தி ஆக மாட்டேங்குது, என்ன ஃபாஸ்டிங் இருந்தாலும் நிவர்த்தி ஆக மாட்டேங்குது. இந்த சாபத்தை தலைமையில கூச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். உங்க வாயின் வார்த்தை